தமிழ் சினிமா முக்கிய பிரபலம் ஒருவர் திடீரென உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியானது சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் மிகவும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. சமீப காலமாகவே தமிழ் சினிமா திரையுலகத்தில் இருந்து ஏராளமான இறப்பு செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படத்தின் முக்கிய பிரபலம் ஒருவர் உயிரிழந்து போயிருக்காரு. அறிமுக இயக்குனர் மற்றும் நடிகரான பாரி இளவழகன் அவர்களினுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் ஜமா. கடந்த வருடம் வெளிவந்த இந்த திரைப்படம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் வரவேற்பு பெற்று வெற்றி பெற்ற திரைப்படமாக அமைஞ்சது. இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருந்தார். பாரி அவர்களினுடைய மேக்கிங்கும் நடிப்பும் அட்டகாசமாக இருந்தது அப்படின்னு ரசிகர்கள் பலரும் பாராட்டியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் அந்த திரைப்படத்தினுடைய கலை இயக்குனரான ஸ்ரீகாந்த் அவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவமானது கோலிவுட் வட்டாரத்தில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அவருக்கு இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான பாரி அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இந்த திரைப்படம் கூத்து கலைஞர்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருந்தது. இந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட விதமும் படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் ரசிகர்களால் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுச்சு. சமீப காலமாகவே ரத்தம், வெட்டு, குத்து அப்படின்னு ஆக்ஷன் சம்பந்தப்பட்ட கதைகளே வெளிவந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபீல் குட் மூவியாக வெளியான இந்த ஜமா ரசிகர்களால் ரொம்ப பெரிய அளவில் வரவேற்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த திரைப்பட குழுவினருக்கு இப்போ ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற விதமாக இந்த படத்தினுடைய கலை இயக்குனர் ஸ்ரீகாந்த் அவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியானது வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான பாரி இளவழகன் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் நீங்கள் மட்டும் இல்லாமல் போயிருந்தா இந்த ஜமா திரைப்படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காது, கலை என்றைக்குமே உங்கள் வடிவில் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் மட்டும் இல்லாமல் திரையுலகத்தை சார்ந்த முக்கிய பிரபலங்கள் பலரும் இவருடைய இறப்புக்கு இரங்கல் செய்திகளை தெரிவிச்சிருக்காங்க.